ஏசாமி ஏமா இங்க வண்டி காணா. ஆமால்ல யாரும் திருடிட்டு போயிட்டாங்களா? எனக்கு திருடிட்டு போயிட்டாங்களா? கேட்டு இல்லாத 2 நாள் கேட்டு இல்லாத போது யாரும் திருடிட்டு போல. இப்ப கேட்டு வேற போட்டாச்சு. பார்த்தா டாமி வேற இருக்கிறா. அவங்க அப்பா வண்டி தாண்டிட்டு உன் வண்டி தூக்கிட்டு போனாங்களாக்க. அம்மா சொன்னேன் பைக் வித்துட்டேன். பைக் வித்துட்டியா? வித்தாச்சு. ஏய் என்னை பிராங்க் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது. ஆமா எனக்கு நிறைய வேலை இருக்குது. என்ன பிராங்க் பண்ண? பைக் இல்லம்மா. அதான் நீ அந்த பக்கம் எங்க ஒளிச்சு வச்சு போட்டு நீ பிராங்க் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கிற. சத்தியமா பைக் வித்துட்டேன். இப்பதான் கோபி கொண்டு ஒரு பழனியில இருந்து ஒருத்தர் வந்து அப்படி அவருக்கு பைக்கை வித்துட்டு திரும்பி வந்தேன். நான் பைக்கை காண. சரி ஏதாவது சர்வீஸ் கூட்டிருப்பியாக்கு? இல்ல பைக் வித்துட்டு தான் நான் திரும்பியே இங்க வந்து சேர்ந்தேன். சரி பைக் வித்து சரி எப்படி திரும்பி வந்த? அங்க கோபில இருந்து இவ்வளவுதான் நடந்தா ஆட்டோல தான் வந்தேன். ஆட்டோல தான் வந்தியா? நசமாலுமே பைக் வித்துட்டியா? சத்தியமா வித்துட்டாங்க. இப்ப பைக் யாரு வாங்கினா அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அந்த கிளிப் போடுறேன், நீங்களே பாருங்க. ஹாய், இங்க பாத்தீங்கன்னா நம்ம பைக் நிக்குது, நம்ம செல்லக்குட்டி. ஸோ இந்த செல்லக்குட்டியை வந்து இன்னைக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ உண்மையாலுமே கொடுக்குறோம். இது அம்மாவுக்கு தெரியாது. நான் வந்து டக்குன்னு கிளம்பி வர சூழ்நிலை வந்துட்டேன். இவர் வந்து ஆக்சுவலாக எங்கேருந்து வந்திருக்காருன்னா பழனி தாராபுரங்களா, பழனியிலிருந்து நம்ம செல்லக்குட்டியை வந்து வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. இங்கே நான் இது பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே அவங்ககிட்ட தான் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டுனா இப்போ திருப்பி எப்படி போகிறோன்னு தெரில. அநேகமாக ஆட்டோவில் போகணும், இல்லைன்னா நம்ம யாராவது தோஸ்துக்கு எவனா இருக்காங்களான்னு பார்த்து அவங்கள்ட்ட தான் கூப்பிட்டு போக சொல்லணும். சரி ஓகே. இவர் உங்கள் நேம் வந்து சபரி. பழனியிலேருந்து நம்ம செல்லக்குட்டியை வாங்க வந்திருக்காங்க. ஸோ இனியிலேருந்து செல்லக்குட்டி நம்மளது இல்லை, அவரு தான் மாறுது. ஆமாம், அவர் சொல்லிட்டார். பார்த்தோன்னே நான் ரொம்ப கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. போதுங்க, வேறு என்னங்க வேணும்? ஏன்னா நம்ம ரொம்ப ரொம்ப கேர் பண்ணோம். ஒன்றே சொல்லுவீங்க, ஏடா வண்டி கிளவு கூட மாட்டேன், நீங்கள் எங்கடா கேர் பண்ணு. வண்டிக்கு வாட்டர் வாஷ் பண்ணினாலும் வண்டி மேலே ரொம்ப கேர் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப பார்த்துருப்பேன். சரி, உண்மையாலுமே ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பி தானே? ஓகே, அவருக்கு ஹாப்பின்ட்டாங்க. அடுத்து என்னென்னா அம்மாட்ட வந்து போய் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து நம்ம பைக்கை கொடுத்துட்டோம் அப்படின்னு. அம்மா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு தெரில. சரி வாங்க, அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிறத பார்த்துடலாம். சரி ஓகே, ஹாப்பி. இந்த பைக் வந்ததுலேருந்து இன்னும் நிறைய நீங்கள் வாங்கணும் அப்படின்னு எங்களோட மனசார நாங்கள் வாழ்த்துறோம். சரி ஓகேங்க, இருங்க அம்மாட்ட போயிட்டு அடுத்து என்னெல்லாம் நடக்குங்கிற அதையும் சொல்லிடுறேன். ஓகே, நம்ம செல்லக்குடி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பெரிய மனம் இல்லாமல் கிளம்புகிறோம், பைக்கை கொடுக்குறோம். ஓகே, சரி. பைக் வச்சுட்டு சரி, இப்போ நம்மளுக்கு பைக் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறது? நம்ம ஒரு பால் வாங்க போறதுனாலும் பைக் வேணும், சொசைட்டிக்கு போறதுக்கு பைக் வேணுமில்ல, சந்தைக்கு போறதுக்கு பைக் வேணும், ஒரு காய்கறி வேணுனாலும் வாங்குறதுக்கு பைக் வேணும், அப்புறம் நம்ம நான்வெஜ் எடுக்கிறதுனால அதுக்கும் வண்டி வேணும். சரி, வண்டி இல்லாமல் நம்ம எப்படி எங்க போறது வர்றது? இங்கேருந்து போறோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகணும்ல. அது கரெக்ட் தான். இது அப்பா வண்டி இருக்குதுல்ல, அப்பா வண்டி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பா வண்டிக்கு அப்பா வண்டி நினைச்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம், எடுத்துட்டு போயிடும். அப்புறம் நாம எப்படி வண்டி அந்த வண்டி அதையும் நம்பிட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது. கரெக்ட் தான். எனக்கு இப்போ கொஞ்சம் பண தேவை இருக்குமா, நகை பேங்க்ல வச்சோம்ல இந்த வீடு வர்றதுக்காக. ஆமா, அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அதெல்லாம் கொஞ்சம் தேவை இருந்தது. அதனாலதான் இப்ப அவசரமா சேல் பண்ணிட்டேன். சரி, மிச்ச பணம் இருக்கு, அது இன்னும் கட்டல, எல்லாம் வச்சிருக்கேன். மிச்ச பணம் பிளான் பண்ணி ஒரு சின்ன வண்டி மாதிரி வாங்கிக்கலாம். அப்பா மாதிரி ஒரு சின்ன வண்டி மாதிரி வாங்கிக்கலாம். சின்ன வண்டி வாங்கிருக்கு. சரி, சின்ன வண்டி வாங்குங்கன்னா இந்த ஊருக்குள்ளேயே இருக்குது, அதுக்கு கோபி தானே போகணும். ஆமா, அப்ப அது ஆட்டோல போகிற செலவுக்கு எவ்வளவு ஆகுறது? போறதுக்கு 300, வரக்கு 300. ஒவ்வொரு தடையும் வண்டி வாங்கறதுக்கு போய் பாக்குறதுன்னா 300 600 செலவு பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஓன் ஐடியா பண்ணிக்கலாம் கூட, அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். நான் சொன்னாலும் நீனே கேட்க போறேன். நீ என்னமோ பண்ணு, உன்னையில ஒன்னும் செய்யணும் சொல்ல முடியாது.